அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். ஹமாஸ் ஒரு காணொளியை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காணொளியை பார்த்துட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. அப்படி அந்த காணொளியில் என்ன ஆச்சு, இதனால நெத்தன்யாகுவுக்கு எப்படி பிரச்சனைகள்லாம் அதிகமாச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுலேயும் 100வது நாளை ஒட்டி அதிகமான மக்கள் கூடி ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க. ஒரு பகுதி மக்கள் நெடுஞ்சாலையவே ஆக்கிரமிச்சு போராடி இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் பார்த்தா நெத்தன்யாகுடைய பிரதமர் ஆலயத்துக்கு முன்னாடியே கூடி ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க. இன்னும் சில கூட்டங்கள்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டெல்லவியுடைய பல நகரங்கள்ல கூட்டம் கூடி ஆர்ப்பாட்டமும் போராட்டமாகவே ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அவர்கள் கோஷத்தை எழுப்பி கொண்டே இருந்தாங்க. அதுல மிக முக்கியமாக பார்த்தா, இதுவரையும் ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் மக்கள் மட்டும் தான் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்ப வார் கேபினெட்ல இருக்கக்கூடியவங்களே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய போர் அமைச்சரகம்ல இருந்து பென்னி கான்ஸும் அவரோடு சேர்ந்து இன்னும் 2 நபர்களுமே அந்த போராட்டத்துல கலந்து மக்களோடு மக்களாக இந்த போரை நிறுத்த வேண்டும், பிணை கைதிகளை மீட்க வேண்டும், நெத்தன்யாகு தோல்வி அடைந்து விட்டார்னு சொல்லி அவங்க போராடி இருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், போர் அமைச்சரவையிலிருந்தே ஆட்கள் 3 பேர் கலந்துருக்காங்க அப்படின்னா போர்ல அவங்க எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறதே காட்டக்கூடியதாக இருக்குது. அந்த மக்களே பார்த்தா நீங்க தோல்வி அடைந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது இவர்கள் 3 பேரும் இவங்களுக்கு சப்போர்ட்டா சேர்ந்து போராடினது இன்னும் நெத்தன்யாவுக்கு பிரச்சனையை பெருசு பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் ஹமாஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு வழங்குற மாதிரியும் அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னும் தூண்டுவிக்கிற மாதிரியும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. டைம் இஸ் ரன்னிங் அவுட், இஸ்ரேலுடைய பிணை கைதிகளுடைய நேரம் குறைந்து கொண்டே போகுது, பணைய கைதிகளை நெத்தன்யாகுட்ட இருந்து நீங்க காப்பாத்திக்கோங்க. கடந்த 2014 நடந்த போரின் போது காசாக்குள்ள வந்தவங்கள சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க. அவர்களை இன்னும் அவர்கள் பங்கருக்குள்ள ஹமாஸ் வச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 4 பேர்த்துடைய தொடர்பை இப்ப இவர்கள் இழந்ததாக ஹமாஸ் சொல்றாங்க. நாங்க கிட்டத்தட்ட 10 வருஷங்களாக பாதுகாத்துட்டு வந்தோம் அந்த பிணை கைதிகளை, அவர்களை நாங்க பாதுகாப்பாக வச்சிருந்தோம். ஆனா உங்களுடைய அரசே வான்வெளி தாக்குதல் செஞ்சு அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளே இப்ப துண்டிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த 4 பிணை கைதிகளுக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பத்தி எங்களுக்கு தெரியாது. அதனால உங்களை சேர்ந்த பிணை கைதிகளை நீங்கள் காப்பாத்தி கொள்ளுங்க நெத்தன்யாவுட்ட இருந்துன்னு சொல்லிட்டு ஹமாஸ் அந்த காணொளியில குறிப்பிட்டிருந்தாங்க. அப்ப இதுல இருந்தே நமக்கு தெரிகிறது, இந்த தடவை மட்டும் வந்தவங்க பிணை கைதியாக ஹமாஸ்ட இல்ல. இதற்கு முன்னாடி போர்ல நடந்த போதும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிலரை ஹமாஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவர்களை 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஹமாஸுடைய பிடியில வச்சிட்டு இருக்காங்க. அதை இஸ்ரேல் இன்னும் மீட்டே எடுக்கல. அப்படிப்பட்டதுல இருந்த 4 பேரை தான் இந்த வான்வெளி தாக்குதல்ல இழந்திருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கும்னு சொல்றாங்க. அவங்க வேற பங்கர்ல இருந்துட்டு இருப்பாங்க, இவங்க வேற இடத்துல இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட அவ்வப்போது கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்ப தாக்குதலுக்கு பிறகு அவங்களோட தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. இப்படி ஒரு காணொளி நேத்து வெளியானனும் அந்த ஆர்ப்பாட்டம் ரொம்ப தீவிரமாயிருச்சு. அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க இருந்த போலீஸ்காரங்களுக்கும் மக்களுக்கும் நடுவுலயே கொஞ்சம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருச்சு. போலீஸ் மக்களை அடைக்கிறதுக்காக முற்பட்டாங்க. அப்ப மக்களும் அடிச்சுக்கிட்டாங்க, போலீஸும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய காணொளி வெளியா இருக்கு. அது வரையும் போராடிட்டு இருந்தவங்க அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் கொந்தளிச்சுட்டாங்க. ஏன்னா 4 பேர் இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னு தெரியலனா, இப்படியே தொடர்ந்து வான்வெளி தாக்குதல் இவங்க செஞ்சுட்டே இருக்காங்களே, போரை நிறுத்தாம நம்மளுடைய எல்லா பிணை கைதிகளும் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிணை கைதிகளுடைய குடும்பத்தினர் ரொம்ப ஆவேசம் அடைந்திருக்காங்க. அதாவது ஹமாஸ் சரியான நேரத்துல அந்த ஒரு காணொளியை வெளியிட்டனால நெத்தன்யாவுக்கு பெரும் பிரச்சனையாக நேற்றிலிருந்து அது இன்னும் உக்கிரமடைந்து போய்கொண்டே இருக்கு. நமக்கு இஸ்ரேல்ல இருந்து அதிகமான செய்திகள் வெளியே வராதனால அங்க எவ்வளவு தாக்கம் ஏற்பட்டு இருக்குன்னு நமக்கு தெரியறதில்ல. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டத்தையே ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. இனி எந்த வீடியோலாம் ஹமாஸ் வெளியே விட போறாங்கன்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு பயந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. அடுத்து இப்ப 100வது நாள் வந்துருச்சு. ஒரு பட்டியல் வெளியிட்டு இருப்பாங்கல்ல, இஸ்ரேல் அடைந்த தோல்வியும் வெற்றியின் பட்டியலை பத்தி நம்ம பார்க்கலாம். நாங்க 6 நாள்ல 6 நாடுகளை ஓட விட்டோம் அப்படிங்கக்கூடிய வரலாறு இனிமேல் இவங்க பேசவே முடியாது. ஏன்னா 100 நாள் ஆயும் ஒரு சின்ன படையை கூட இவங்களால தோற்கடிக்க முடியல. அத்தனைக்கும் அந்த படையை இவங்க முதல் நாள்ல இருந்தே எல்லா எல்லைகளையும் முடக்கிட்டாங்க. சாப்பாடு, தண்ணி, கரண்ட் எதுவுமே இல்லை. அவ்வப்போது இன்டர்நெட்டையும் முடக்கி
முடக்கிடுறாங்க, டெலிபோன் சர்வீஸையும் முடக்கிடுறாங்க, இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. 100வது நாள் ஆயும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதுலயும் என்னெல்லாம் இழந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த போரை தொடங்கும் போது 2 வாரத்துல நாங்க போரை முடிச்சிருவோம்னு சொன்னாங்க. அப்படி நடந்துச்சானா இல்ல. அதற்கப்புறம் அவர்களுடைய இலக்குகள், அந்த இலக்குகள் ஏதாவது அவர்கள் ஜெயிச்சாங்களானா எந்த இலக்குகள்லையுமே அவங்க ஜெயிக்கல. அவர்களுக்கு 3 இலக்குகள். அதெல்லாம் முதல்ல பிணை கைதிகளை மீட்டெடுப்பது. இதுவரையும் அவர்கள் ஒரு பிணை கைதிகளையாவது மீட்டெடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அதுல அவர்களுக்கு தோல்விதான். ஒரே ஒரு பிணை கைதியை மீட்டதாக சொன்னாங்க. ஆனா அது உண்மையாலுமே ஹமாஸால பிடிச்சு வைக்கப்பட்ட பிணை கைதியா அப்படிங்கிறதை இவர்களாலையும் நிரூபிக்க முடியல. ஹமாஸும் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான பதில தான் ஹமாஸும் கூறியிருக்காங்கிறத வச்சு பார்க்கும்போது இவர்கள் யாரையுமே மீட்கல. கடைசிக்கு பிணை கைதிகள் இருக்கக்கூடிய இடத்தையாவது இதுவரை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களான்னா அவங்களுக்கு பிணை கைதி எங்க இருக்குன்னு தெரியல. எத்தனையோ ட்ரோன் அனுப்பியாச்சு, அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிருச்சு ட்ரோன் அனுப்பி. எந்த உளவு விமானங்களும் கண்டுபிடிச்சு சொல்லல பிணை கைதிகள் இங்கதான் இருக்கிறாங்கன்ட்டு. ஒரு 2 இடத்துல இருந்த பிணை கைதிகளை வேணா அவர்கள் பார்த்தாங்க. ஆனா பார்த்ததோடைய விளைவாக அவர்களே சுட்டு கொன்னதுதான் மிச்சமா இருந்துச்சோ தவிர அந்த பிணை கைதிகளை அவர்கள் காப்பாற்றவே இல்லை. அதற்கு இவங்க பார்க்காம இருந்திருந்தாங்களாவே அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. அடுத்து தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய கான் யூனிஸ் பகுதியில யஹ்யா சின்வருடைய வீட்டை நாங்க சுற்றி வளைச்சிட்டோம், இன்னும் 3 நாள்ல நாங்க யஹ்யா சின்வரை பிடிச்சிருவோம்னு சொன்னாங்க. இது சொல்லி 3 வாரம் ஆச்சு. அது நடந்துச்சானா இல்லை. ஏன் இவரை மிக முக்கியமாக நம்ம சொல்றோம்னா இவரை தான் காசாவுடைய சிங்கம்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த போருக்கெல்லாம் காரணமே இவர் தான் இஸ்ரேல் ரொம்ப நம்புது. இவர் தான் முதன்மையானவர், தலைமையானவர். இவர் மட்டும் இல்லாட்டினா போரே நின்றும். காசால இனி இவருக்கு அப்புறம் யார் அந்த இடத்த பிடிக்கவே முடியாது, ஹமாஸ் தோத்துரும் சொல்லிட்டு இஸ்ரேல் நம்புது. ஆனாலும் அவர்கள் அந்த இலக்கை அடைந்தார்களானா இல்லை. அது மட்டும் இல்ல, யஹ்யா சின்வருடைய சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்க. இவர்கள் அப்படி அவர்கள் எந்த சுரங்கத்துல இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கல. சொல்ல போனா இவர்கள் சுரங்கத்துலதான் அவர் இருக்காரானே இவங்களுக்கு தெரியல. பிணை கைதிகள் வெளியே போனவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க யஹ்யா சின்வரை பார்த்தோம், அவர்கள் ஹீப்ரு மொழியில எங்கள்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஆரோக்கியமாக உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலே இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஹமாஸுக்கு ஆயுதங்கள் எந்த பக்கம் இருந்து வருது அப்படிங்கறத இவங்க இதுவரை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னா இல்லை. ஏன்னா எல்லா பக்கமும் அடைச்சு வச்சிருந்து கூட அவங்களுக்கு எங்கிருந்தோ ஆயுதம் வந்துட்டு இருக்குது, அதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி, இல்ல அவங்க ஆல்ரெடி ஆயுதங்கள் எல்லாம் சேர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆயுத களஞ்சியங்களையாவது இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இல்ல. ஒரு சில தடவை சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆயுத களஞ்சியங்கள் எல்லாம் அந்த கிடங்குகளை முழுவதுமாக அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அந்த சமயத்திலேயே அடுத்து ஹமாஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப அந்த ஆயுத கிடங்குகள்ல இருந்து ட்ரோன்களை அடுக்கி வைக்கிற மாதிரி காட்சி வந்துச்சு. ஆயுத கிடங்குகளுக்குள்ள இருந்து ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய காட்சிகள் வெளியே வந்துருந்துச்சு. இதெல்லாம் நல்லா காட்டுது. இவர்கள் அவருடைய ஆயுத கிடங்குகள் எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்கல. அழிக்கிறதுலாம் 2வது தான். எங்க இருக்கு, எதன் வழியாக வருது, யார் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியாது. அதே மாதிரி சுரங்கத்தை நாங்க அழிக்க போறோம்னு சொன்னாங்களே, அட்லீஸ்ட் எந்தெந்த சுரங்கங்கள்லாம் முக்கியமான சுரங்கங்களா இருக்கோ அதையாவது கண்டுபிடிச்சிட்டாங்களான்னா இல்ல. எதெல்லாம் தனி சுரங்கமா இருக்கோ அதை மட்டும்தான் இவங்க கண்டுபிடிச்சாங்களோ தவிர இவங்க கண்டுபிடிச்ச எந்த சுரங்கமுமே மற்றொரு சுரங்கத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய சுரங்கங்களாக இல்ல. சுரங்கங்கள் தொடர்புல இருக்கிறது மட்டும்தான் எப்போதுமே உபயோகப்பட்டுட்டே இருக்கும். அந்த ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாவே அதன் வழியாகவே போய் எல்லா பக்கமும் போய் சேர முடியும். ஆனா இவங்க பிடிக்கிறது எல்லாமே தனி சுரங்கங்களாக இருக்கோ தவிர உபயோகமற்ற ஆட்கள் இல்லாத சுரங்கங்களா தான் இருக்கோ தவிர இதுவரையும் ஒரு ஹமாஸோடு சேர்ந்த மாதிரி ஒரு ஹமாஸ் வீரர் இருக்கிற மாதிரி கூட இவர்களால தனி சுரங்கத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி இந்த நொடி வரையும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வடக்கு காசாவை முற்றிலுமாக கைப்பற்றிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. நம்ம இல்லைன்னு சொன்னா கூட நம்மளுடைய கமெண்ட்ல அப்படி எல்லாம் இல்ல, நியூஸ்லயே சொல்லிட்டாங்க வடக்கு காசா அவங்க கையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த வடக்கு காசால இருக்கக்கூடிய சுரங்கத்தையாவது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா, அந்த வழிகளையாவது இவங்க அடைஞ்சிட்டாங்களான்னா அந்த கட்டமைப்பு கூட இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிணை கைதிகள் வெளியே போயிட்டு என்ன சொன்னாங்க, அது எல்லாமே ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கும், அதாவது சிலந்தி வலை மாதிரி இருக்கக்கூடிய தகவலை கூட வெளியான பிணை கைதிகள் தான் சொன்னாங்களோ தவிர இஸ்ரேலால அதை கண்டுபிடிக்க முடியல. அப்ப வடக்க பிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. வடக்கு காசால ஹமாஸுடைய தலைமையகம் காமிச்சாங்களான்னா தலைமையகத்தை இன்னும் கண்டுபிடிக்கல. தளபதியை கண்டுபிடிச்சிட்டாங்களா, வடக்கு காசால யார் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அந்த படையினருடைய தளபதி இவர்களுக்கு தெரியுமானா அதையும் கண்டுபிடிக்கல. அங்க ஏதாவது சுரங்க பாதையை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதையும் இவர்கள் கண்டுபிடிக்கல. எதையுமே கண்டுபிடிக்கல. ஆனா வடக்கு காசாவை மட்டும் இவர்கள் கண்ட்ரோலுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? இவ்வளவு ஏன் வடக்கு காசால சிப்பாய்களையாவது அவர்களால நிலைநிறுத்த முடிஞ்சான்னு கேட்டா இல்லை. வடக்கு காசால இருந்த
சிப்பாய்கள் எல்லாமே வந்து பின்வாங்கப்பட்டாங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 3ஆம் கட்ட தாக்குதல் செய்ய போறோம். அப்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, வடக்கு காசால இருந்து நாங்க படையெல்லாம் வெளியேற்றிட்டு வான்வழி தாக்குதல் அதிகமா செய்ய போறோம்னு சொன்னாங்க. அதற்காக நாங்க பஃபர் ஜோன் அமைக்க போறோம்னு சொன்னாங்க. அது நடந்துச்சானா அதுவும் இல்லை. பஃபர் ஜோனும் இவங்களால பஃபர் ஜோனை தொடங்க கூட இவர்களால முடியல. அங்க இருந்த நிறைய படையினர் வந்து தோல்வி அடைந்து 4-5 படையினர் வந்து வெளியேறிட்டாங்க. ஒவ்வொரு படையிலுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க இருந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வடக்கு காசால நாங்க மக்கள் குடியிருக்கிறதுக்காக அனுமதிக்கிறோம். நீங்க உங்க காசா மக்களை எல்லாம் தெற்குல இருந்து வடக்குல வர சொல்லிருங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்க, எங்க பிணை கைதிகள் விடுங்கன்னு சொல்லிட்டு இப்போது வந்து கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. வடக்கு இவங்க கண்ட்ரோல்லயே இல்ல. வடக்குக்கும் மத்திய காசாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாதையில இருந்துட்டு அந்த பாதை வந்து குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பாதை கிடையாது. அது ஒரு காலியான இடம், பெரிய இடம். அதுல இருந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் வந்து உள்ள நுழைறாங்களோ அவங்க மேல வந்து துப்பாக்கி சுட்டுலதான் ஈடுபட்டு இருக்காங்க. அதுலயும் இறுதியாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, 2ஆம் கட்ட தாக்குதல் ஆரம்பித்தே சொல்லிட்டாங்க. நெத்தனியாஹுடைய குறிக்கோளே என்னன்னா, காசாவில இருந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் கூட நம்மளுடைய டெல்லவியூக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே வடக்கு காசாவில உட்காந்துக்கிட்டே ஹமாஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அடி வாங்கிட்டே இருக்குது இஸ்ரேல் ஆனது. இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவர்களுடைய 100 நாள்ல பார்த்தா இதுவரையும் அவர்கள் தோல்வி மட்டும்தான் அடைந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவர்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கலன்ட்டு. இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து காசாவுல இவங்க வந்து வெற்றி இலக்கை அடைவாங்களா இல்லையா அப்படிங்கிறது. இப்ப இஸ்ரேலுடைய ஊடகங்கள், ஆய்வாளர்கள், சொல்ல போனா மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, இஸ்ரேல் தான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கு. இந்த போரை நிறுத்த வேண்டிய அவசியம் இஸ்ரேலுக்கு தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இதை அமெரிக்கா கூட உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் இன்னும் சில தமிழ் பேசக்கூடிய ஊடகங்கள் தான் இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டது, அடுத்த கட்ட தாக்குதலை தொடங்க போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இஸ்ரேல் எந்த ஒரு வெற்றியுமே சூடவில்லையான்னு கேட்டா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருக்குது. எந்த விஷயத்துலன்னு கேட்டா 33,000 மக்களை கொன்று குவிச்சிருக்காங்களே அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. 10,000க்கும் அதிகமான சிறுவர்களை கொன்று குவித்ததுல அவர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. 8,000க்கும் அதிகமான பெண்களை கொன்று குவித்ததுல அவர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னும் இஸ்ரேலை வந்து ஆதரிக்கக்கூடிய சில ஊடகங்கள், சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் கொன்னதுல தவறே இல்லைங்கிறாங்க, கொல்லணும்னு சொல்றாங்க. அந்த இன வெறியை வந்து இவர்களுக்குள்ளும் வந்து அவர்கள் புகுத்தி வச்சிருக்கிறதுனால இஸ்ரேல் செஞ்சதை ஆதரவு தராங்களே, அப்ப அவங்க எல்லாம் பார்த்தா இந்த இனப்படுகொலையை கொண்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். அது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு கிடைச்ச வெற்றின்னு ஆயிரும். அப்ப பொதுமக்களை கொல்றதுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருந்தாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லலாம், தீவிரவாதிகள் இல்ல பயங்கரவாதிகள்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் வந்து இப்ப ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி வேற எந்த ஒரு வெற்றியும் இவர்கள் காணவில்லை. போர்ல பொதுமக்கள் கொள்வதெல்லாம் இவர்களுக்கு ஒரு வெற்றியாக இருக்கு. இதெல்லாம் மட்டும் கிடையாம இந்த போருக்கு காரணமே அக்டோபர் 7 தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் அந்த பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அக்டோபர் 7 நடந்த கொலையை வந்து விசாரிக்கும் போது தெரியுது, அந்த இஸ்ரேல் நாட்டுல இருந்த மக்களை யார் கொன்றாங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் ராணுவத்தினர் தான் வந்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் வாகனங்கள்லயும் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு எது அமாசி எது மக்கள்னே தெரியாம தான் அவங்க அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல ஆர்டர் வந்திருக்கு, யார் இறந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து ஒரு ஹமாஸ் கூட தப்பிக்க கூடாது, அதனால பொதுமக்களை நீங்க கொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கொண்டிருக்காங்க. அதை வந்து ஆதாரபூர்வமாக அவங்க சேனல்லயே வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுவரையும் இந்த 100 நாட்களில் இஸ்ரேல் ஆனது எந்த ஒரு வெற்றி இலக்கையும் அடையவில்லை, இன அழிப்பை தவிர அப்படிங்கிறது நமக்கு திட்ட தெளிவாக தெரிகிறது.